அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக ரூபாய் 75,000 வரையும் குறைந்தபட்சமாக ரூபாய் 35,000 வரையும் பயிர்க்கடன் தள்ளுபடி என விஜய் அறிவித்திருக்கிறார். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான முழு விவரங்கள் சொல்லுங்க ராஜகுமரன். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக விவசாயிகள் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் போதுமான அளவுக்கு மழை இல்லை. எனவே விவசாயிகள் அடுத்த பருவ சாகுபடி செய்வதற்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்ற தகவலை சொல்லியிருந்தார்கள். டெல்டா விவசாயிகள் வழக்கமான மேட்டூர் அணை திறப்பு என்பது இந்த ஆண்டு சாத்தியமில்லாமல் சென்ற நிலையிலே பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இப்பொழுது அதிகபட்சமாக 75,000 ரூபாய், குறைந்தபட்சமாக 35,000 ரூபாய் தள்ளுபடி கிடைக்கக்கூடிய விதமாக பயிர்க்கடன் தொடர்பான அறிவிப்பினை அரசு வெளியிட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ரிசர்வ் வங்கியினுடைய விதிகள் இருக்கின்றன என்பதை சொல்லித்தான் தற்பொழுது அரசு முதலமைச்சர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கக்கூடும். 75,000 என்பது போதுமான தொகையா என்ற அடிப்படையிலே முதலமைச்சர் தன்னுடைய இந்த அறிவிப்பில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய கடன் தள்ளுபடிக்கான விதிகளை பின்பற்றி இந்த அளவுதான் எங்களால் செய்ய முடியும் என்பதை எடுத்து கூறும் விதமாக தன்னுடைய அறிக்கையிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார். 2025 நவம்பர் மாதத்தின் 28ஆம் தேதியிலே கடன் தள்ளுபடி தொடர்பாக ஒரு சில நடைமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருந்தது. பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசு 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதலை அரசுக்கு நீங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தால் அரசாங்கம் 45 60 நாட்களுக்குள்ளாக அந்த முழு தொகையை வழங்கிவிட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்கின்றது. தமிழ்நாடு அரசினுடைய இன்றைய நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் வாங்கியவர்களுக்கு முழுமையாக அந்த கடன் தொகையை தள்ளுபடி செய்திருக்கின்றோம். 75,000 ரூபாய்க்கு மேலே பயிர்க்கடன் வாங்கியவர்களுக்கு 35,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுகின்றது என்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே 1,00,000 ரூபாய் ஒரு பயிர்க்கடன் வாங்கியிருக்கின்றார் என்றால் அதில் 35,000 கழித்துக் கொள்ளப்பட்டு 65,000 ரூபாயை மட்டும் அவர் செலுத்தினால் போதும். அதே நேரம் ஒருவர் 75,000 ரூபாய் கூட்டுறவு வங்கியிலே பயிர்க்கடன் வாங்கியிருந்தால் அந்த 75,000 ரூபாயும் கழித்துக் கொள்ளப்படும். அவர்கள் செலுத்த வேண்டியதில்லை, அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படுகின்றது என்ற ஒரு அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 6,000 கோடி அளவுக்கு அரசுக்கு இதன் காரணமாக கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்பதையும் சொல்லி இருக்கின்றார்கள். மொத்தமாக 14,43,000 விவசாயிகள் பலனடைகின்றார்கள். அது மட்டுமல்ல, குறு சிறு விவசாயிகள் என்ற அடிப்படையிலே நில வரையறை உண்டு. அந்த நிலங்கள் நஞ்ச நிலம், புஞ்ச நிலம் இவ்வளவு இருந்தால் அவர்கள் குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள் என்ற ஒரு வரையறை உண்டு. இந்த முறை குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள் என்ற பாகுபாடு இல்லாமல் எவ்வளவு நிலம் இருந்தாலும் அது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. நிலம் உள்ள விவசாயிகள் பயிர்க்கடன் வாங்கியிருந்தால் அவர்கள் 75,000 ரூபாய் வாங்கியிருந்தால் முழு தொகையை கழித்துக் கொள்வதாகவும், 75,000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தால் 76,000 ரூபாய் வாங்கியிருந்தால் கூட அவருக்கு 35,000 ரூபாய் மட்டும்தான் கழித்துக் கொள்ளப்படும் என்ற அடிப்படையிலே இந்த ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறு விவசாயிகள் தான் இதன் மூலமாக அதிகமாக பலனடைகின்றார்கள். கிட்டத்தட்ட 5,22,000 குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள் என்ற வரையறையிலே 94,700 சிறு விவசாயிகள் என்று பலனடைகின்றார்கள். இதர பெரு விவசாயிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். 4,753 பெரு விவசாயிகள் என்று ஒட்டுமொத்தமாக இந்த 75,000 ரூபாய் வரை கடன் வாங்கி அந்த பயிர்க்கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளின் எண்ணிக்கை என்பது 6,22,313 இருக்கின்றது. அவர்களுக்காக அரசு வழங்கக்கூடிய தொகை, அந்த கடன் சுமையை அரசு ஏற்றுக்கொண்டு செலுத்தக்கூடிய தொகை என்பது 3,058 கோடி ரூபாயாக இருக்கின்றது. 75,000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி அந்த கடனில் 35,000 ரூபாய் கழித்துக் கொள்ளப்பட்டதன் மூலமாக பலனடையக்கூடிய சிறு விவசாயிகள் 1,088 கோடியாக அந்த தொகை இருக்கின்றது குறு விவசாயிகளுக்கு. மொத்தமாக குறு விவசாயிகளிலே 3,10,000 குறு விவசாயிகள் 75,000 ரூபாய்க்கு மேலே பயிர்க்கடன் வாங்கி தற்பொழுது 35,000 ரூபாய் தள்ளுபடி பெற்றிருக்கின்றார்கள். சிறு விவசாயிகள் என்ற எண்ணிக்கையிலே 4,21,000 சிறு விவசாயிகள் 75,000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி தற்பொழுது 35,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றிருக்கின்றார்கள். பெரிய விவசாயிகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 88,000 பெரு விவசாயிகள் 75,000 ரூபாய்க்கு மேலே பயிர்க்கடன் வாங்கி தற்பொழுது 35,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றிருக்கின்றார்கள். எனவே 75,000 ரூபாய்க்கு மேலே பயிர்க்கடன் வாங்கி 35,000 ரூபாய் தள்ளுபடி பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகளின் எண்ணிக்கை 8,21,000 இருக்கின்றது. அவர்களுக்காக அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிதிச்சுமை என்பது 2,874 கோடியாக இருக்கின்றது. மொத்தமாக சிறு விவசாயிகள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் 8,33,000 சிறிய விவசாயிகள், குறு விவசாயிகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதே போன்று குறு விவசாயிகள் 8,33,000, சிறிய விவசாயிகள் 5,16,000, பெரு விவசாயிகள் 93,548 என்று ஒட்டுமொத்தமாக 14,43,504 விவசாயிகள் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியின் மூலமாக 35,000 ரூபாய் வரை 75,000 ரூபாய் வரை பலன் பெற்றுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.